ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 4 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பப்ஜி தமிழன் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பப்ஜியில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் மில்டா பவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பில்டிங் தான். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். நிறைய பேர் இந்த பில்டிங்க்கு வருவாங்க. ஆனால் இந்த பில்டிங்கில் இப்போ நம்ம ட்ரிக் பார்க்க போகிறதில்ல. இதில் ஆல்ரெடி நிறையா ட்ரிக் நம்ம போட்டிருக்கோம். சைடில் வேறு ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த பில்டிங் மேலே நீங்கள் ஏறி ஆகணும். டோட்டலாக இருக்கக்கூடிய டாப் எண்டுக்கு போயிருங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பைப் லைன் போகும். இந்த பைப் லைன் வழியாகவே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதோட எண்டுக்கு போனீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமோட டாப்பில் நம்ம போய் ஹைட் ஆகிக்க முடியும். ஸோ இங்கே படுத்துக்கவும் முடியும். உட்காந்துட்டு நம்ம ஷூட் பண்ணாலும் கூட நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் மற்றவங்கள டார்கெட் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஜோன்லாம் முடியுது அப்படின்னும் போது நிறைய பேர் ஸ்னேக் மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா இதே லொக்கேஷன்லேயே இதே மாதிரியான ஒரு செக்யூரிட்டி பில்டிங் இருக்குது. இதில் ஏறுறதுக்கு ஜஸ்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய வாலில் ரைட் சைடு திரும்பிட்டு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதுக்கு பக்கத்தில் அந்த விண்டோவில் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜம்ப் நீங்கள் டாப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ் அட்டாக்லாம் பண்ணணும், 4-5 பேர் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனில் நீங்கள் ஹைட் ஆக்கிட்டு வர்றவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ஜி தமிழனோட ஸ்பெஷல் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். போச்சிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா ஒரு வியர் ஹவுஸ் இருக்கும். இது மேலே ஏறுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். பட் இது பப்ஜி தமிழனோட ஸ்பெஷல் ட்ரிக் என்ன அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பைக் இருக்கணும். ஓகே, என்கிட்ட பைக் இருக்குது. இப்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக நீங்கள் போய்க்குங்க. அது எந்த லொக்கேஷன் அப்படின்றத இப்போ நான் போகிற டிஸ்டன்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பாறை மாதிரி இருக்கும். நேராக பைக் எடுத்துகிட்டு அந்த பாறையில் மோதுனீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் டாப்பில் போய் உட்கார வச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹைடிங் லொக்கேஷன் ப்ளஸ் நீங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா 18 ஸ்கோப்லாம் இருந்தது அப்படின்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏறி போய் அங்கே சைடில் இருக்கவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பாக்ஸில் நீங்கள் ஏறி போய் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக வரவங்களையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி போகும்போது ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணிட முடியும். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லொக்கேஷனில் தான் நிற்பாங்க. அவங்க எல்லாரையுமே சேம் டைமில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு இன்னும் அந்த பவர் ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் மூலியமாக நீங்கள் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த பப்ஜியில் 4 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எது பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.